என்னென்ன ரம்யா அடுத்து ரம்யா கொடுப்பாங்களா அப்படின்னு அவளோட காத்திருந்தேன். அப்படியே ஃபிளாஷ்பேக் போட்டேன்னா அப்படியே ஸ்டார்டிங் எபிசோட்ல 2 பேரும் அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் கிஸ்ஸுக்காக எப்படி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அதாவது சண்டைலாம் போட்டுக்கலாம், ஓகே, கிஸ் கிடைக்குது அப்படின்னா சமாதானம் ஆகிடுவார். இவர் வந்து ஒரு இடத்துல பேசுகிறாரு, யார் நம்ம வாட்டர்மேன் வந்து ஒரு இடத்துல பேசுகிறாரு. ஜெயிலுக்குள்ளே வந்து வினோத்தும் வியனாவும் யாரோ ஒருத்தங்க ரெண்டு பேர் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. அப்போ வந்து இவர் பேசுகிறாரு, வியனா தான் நினைக்கிறேன், எனக்கெல்லாம் வந்துமா மற்றவங்க தட்டில் போட்டு சாப்பிட்றதே ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னாரு. வினோத் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு, நீ பேசுறது தீண்டாமல் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா ஆக்சுவலாகவே வந்து எனக்கு அப்படி இருக்கும்பா அப்படின்னு சொன்ன ஆள் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? அரோரா இன்னொரு 2-3 பேர்கிட்ட போயிட்டு ஒரு வாட்டர்மெலன் துண்டை கையில் வச்சுட்டு, இந்த முனையை நான் கடிச்சு திங்கிறேன், இந்த முனையை நீ கடிச்சு தின்னு பண்ணாரு. சுபிக்ஷாடா பண்ணாரு, 2 பேர்ட்ட பண்ணாரு. பாருட்டு திருப்பி நீ தின்றியா அப்படின்னு கேட்டாரு. ஒரே வாட்டர்மெலன்ல வேற பக்கத்தை கடிக்கும் போது வியனாவும் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் கேட்கறேன். ஒரே வாட்டர்மெலன் துண்டுல 2 பக்கம் கடிக்கும் போது ஒன்னும் தெரியல. அப்ப தெரியல, சோத்துல தட்டு வந்து சோறு போட்டு திங்கிறதுனா ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு.